இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள்லாம் இல்ல, வெறும் கரெக்டா 10 நாள் தான் இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல அவரை வந்து எக்கச்சக்கமான வார்த்தையை பேசிட்டீங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க, அவதூறா பேசிட்டீங்க, பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டீங்க, அவரை அசிங்கப்படுத்திட்டீங்க, அழுவ வச்சுட்டீங்க, வீட்லயே உட்கார வச்சுட்டீங்க, பிரச்சாரத்துக்கு இடம் கொடுக்காம எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் பண்ண வச்சுட்டீங்க. இன்னும் நீங்க வந்து மாறல, நான் விஜய் அசிங்கப்படுத்தி நீங்க சந்தோஷப்படுறதுனா சந்தோஷப்பட்டுக்கோங்க. விஜய் நீங்க இன்னும் எவ்வளவு நாளும் திட்டுங்க. அவர் வந்து சரி தன்னை தானே திட்டுறாங்க, தன்னை திட்டினா அது வந்து அந்த கஷ்டம் அவரோடய பெய்க்கட்டும்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்காரு. பரவாயில்ல, மக்கள் தான் நம்மளை திட்டுறாங்க, இந்த மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, எப்படியாச்சும் வின் பண்ண வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில மட்டும்தான் அவர் இன்னுமே அந்த கட்சியில வந்து இருக்காரு. பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு. இன்னுமே நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நீங்க இருந்தீங்கன்னா இருந்துக்கோங்க, ஒண்ணுமே இல்ல. அதிகமா அவங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது விஜய் தோத்துட்டாருன்னு வரும், எல்லாரும் விஜய் அசிங்கப்படுத்துவீங்க, ஓகேவா, கலாய்ப்பீங்க, அவ்வளவுதான். விஜய் வந்து வீட்டிலே இருப்பாரு, அவ்வளவுதான். டிஎம்கே திரும்பி ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இன்னும் 10 லட்சம் கோடி என்ன 20 லட்சம் கோடி கூட எடுப்பாங்க. ஏன் நீங்க எப்படி கேட்க முடியும்? ஏன் விஜய் கலாய்ச்சிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு இதுக்கே டைம் கரெக்டா இருந்துச்சு. அவங்க பணம் ஊழல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து விஜய் தோத்தாருன்னா விஜய்க்கான தோல்வி மட்டும் கிடையாது, மக்களாகிய நம்ம எல்லாரோடைய சேர்ந்து ஒட்டுமொத்தமான இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கான தோல்வி மட்டும்தான் இது. ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போடுறதுல மட்டும்தான் இருக்கு. அவர் வந்து உங்கள்கிட்ட பணம் தா, நகத்தா, வீடு தா, பங்களா தா, கார் தான்னு கேட்கல, ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தான் கேட்கிறாரு. அவரு ஓட்டு மட்டும் கேட்டு வராது. இவ்வளவு வருஷம் அவர் சினிமால இருந்தாரு, இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தான் கேட்கிறாரு. பணம் கேட்கல, ₹1 கூட கேட்கல மக்கள்கிட்ட இருந்து. ₹1 கூட மக்கள் பணத்தில் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்ற மனுஷனுக்கு நீங்க ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீங்க என்ன மக்கள்? அவர் வந்து இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல தான் வாழ்றாரு, சென்னையில தான் வாழ்றாரு. அந்த ஒரு இது சினிமால இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாமலே போயிதான் அவர் அவ்வளவுதான் காணாவே போயிடுவாரு. மக்களாகி நீங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இது வந்து விஜய்க்கான தோல்வி மட்டுமே கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களாகிய நம்மளை நம்பி ஒரு இடத்துல வந்து வந்திருக்காரு. அவர் நம்மளே தோற்கடிச்சிட்டோம்னா இதை விட ஒரு அசிங்கம் நமக்கு எதுவுமே இருக்காது. சிந்திச்சு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்போ அந்த ஒரு ஓட்டு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த மக்களுமே, உங்களே என்னைய மட்டும் இல்ல, சுத்தி உலக நாட்டில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களையுமே அந்த எலெக்ஷனான ரிசல்ட் டே அன்னையும் தமிழ்நாட்டையே மாற்றும் அந்த ஆட்சி. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. பீஸ்.